தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதியோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு புடவை எடுக்க எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்க. ரேவதியோடைய நிச்சயதார்த்த புடவையை கார்த்தி தான் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணதை பார்த்துட்டு மற்ற 3 பொண்ணுங்களும் எங்களுக்கும் நீங்கள் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மற்ற 3 பேருக்கும் கார்த்தி தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் ரிங் எடுக்கிறாங்க. அப்போது ரிங்கை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போது கார்த்திக் கடைக்காரர்கிட்ட இந்த கப்புள்ஸ் ரிங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நீங்கள் செம்ம அப்டேட்டாக இருக்கீங்க, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலையே அப்படின்னு சொல்லி ஸ்வாதி கார்த்தியை பார்த்து கேட்க, இது எல்லாமே நெட்டில் பார்த்தது தான், எனக்கு ஏற்ற மாதிரி நான் அப்போதைக்கு அப்டேட் ஆகிக்கிருவேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல துர்கா ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, மாப்பிள்ளையோட சைஸ் தெரியாது. அதனால துர்கா கார்த்தியை போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அதை பார்த்த மயில் வாகனம், நிச்சயதார்த்த மாப்பிள்ளை மாதிரியே இந்த மோதிரத்தை போட்டு பார்க்குறாரே அப்படின்னு சொல்லி மைண்ட் வைஸ் கொடுக்க, உன்னுடைய மைண்ட் வைஸ் எனக்கு வெளியில் கேட்குது, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அங்கேருந்து போகிறாங்க. ஒரு வழியாக கார்த்தி ஒரு பக்கம் ரேவதிக்கு என்கேஜ்மெண்ட் புடவை செலக்ட் பண்ண, இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை போட்டே பார்க்குறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம பாட்டி கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கனவுல முருகர் சொல்லிட்டு போனதுனால ரொம்ப சந்தோஷமாக இங்கே சிதற்காய் அடிச்சுட்டு இருக்காங்க கோயிலில். அது மட்டும் இல்லை, கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சுனாக்க உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறேன், தேனாபிஷேகம் பண்ணுறேன், ஏன் உனக்கு கும்பாபிஷேகமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இங்கே சிதறுகாயை உடைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிச்சயதார்த்த வேலைகள்லாம் எந்த அளவில் போயிட்டுருக்குன்னு சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட விசாரிக்கிறாங்க. மண்டபத்துக்கு சொல்லியாச்சு, சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு, நிச்சயதார்த்த புடவையும் எடுத்தாச்சு, கப்புள்ஸ் ரிங்கு கூட ஆர்டருக்கு கொடுத்தாச்சு, இனி என்ன நிச்சயதார்த்தம் நடக்கிறதா பாக்கி அப்படின்னு சொல்ல, ஸோ பரவாயில்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, ஏதாவது மேக்கப் எதுவும் போடணுமா, டவுனுக்கு எதுவும் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்வாதியை பார்த்து கார்த்திக் கேட்க, இல்லை எல்லா ஐட்டம்ஸும் நாங்களே வச்சுருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் மேக்கப் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறவங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி உங்களுக்கு புடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த புடவையை சாமுண்டீஸ்வரி கையில் கொடுக்குறாங்க. அதை நினச்சி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியோட கல்யாணம் நடக்க போகுதை நினச்சி இங்கே ரேவதியோடைய அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அந்த இடத்துல கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி மகேஷுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயம் மகேஷுக்கு ஃபோன் வர, சொல்லுங்கள் ரேவதி அம்மா அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளைக்கு தேவையான வேஷ்டி, என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாமே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்ப ஆசையோட மகேஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இது சொல்ல தான் ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி மகேஷ் ஒரு பக்கம் கேட்க, ஆமாம் இதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, மரியாதையோட கூப்பிட வேணாம், உரிமையோட நீ வா பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல மகேஷ் தன்னுடைய அன்னிக்கிட்ட இது மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா திங்ஸும் வாங்கிட்டாங்களாம், அதை சொல்கிறது தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இனிமே தான் நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி மகேஷ்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் வேலை பார்க்குற டிரைவர் கொஞ்சம் ஷார்ப்பாட்டும் தெரியுது, அவங்ககிட்ட தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சிவனாண்டியும் சந்திரகலாவும் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் சிவனாண்டிக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் என்னென்னா, அவங்க அம்மா சாவுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்றது சந்திராவுக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது புருஷனுக்கு சப்போர்ட்டாக அக்காவை எதிர்த்து நிற்கிறியே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்கள் மேலே வச்சுருக்கிற காதல் தான் இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, என் அக்கா தோற்று போய் நிற்கணும், நீங்கள் ஜெயிக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த ஏதாவது
ஐடியா பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடித்து எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் சிவனாண்டியை ஜெயிக்க வைக்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. இவங்க சாமுண்டீஸ்வருடைய இடத்துக்கு வரணும், இதுதான் இவங்களுடைய முக்கிய நோக்கம். ஆனால் அது சிவனாண்டிக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.